2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மதுரை மண் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் திமுகவை தூக்கி எறிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும், தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் திமுக ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். மோடி அரசு மக்கள் நல திட்டங்களுக்கு ஒதுக்கும் நிதியை திமுக அரசு மடைமாற்றி மக்களுக்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது எனவும், திமுக ஆட்சியில் ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மூலம் 39,000 கோடி ரூபாய் அளவுக்கு திமுக அரசு ஊழல் செய்துள்ளது எனவும், இங்கு சட்டவிரோத ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என பேசினார். திமுக அரசு 100% தோல்வி அடைந்த அரசு என விமர்சித்தார். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை 10% கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் 90% நிறைவேற்றியதாக கூறுகிறார்கள். தைரியம் இருந்தால் வாக்குறுதி பட்டியலை எடுத்து வந்து நிறைவேற்றிய திட்டங்களை காட்டுங்கள் என பேசினார். கடந்த காலங்களில் மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கியது 1,53,000 கோடி ரூபாய் மட்டுமே. ஆனால் மத்திய பாஜக அரசு 6,80,000 கோடி நிதியை தமிழகத்துக்கு வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். சாலைகள் மேம்பாட்டுக்காக ரூபாய் 63,000 கோடியும், ரயில்வே கட்டுமானத்திற்காக ரூபாய் 73,000 கோடியும், விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக ரூபாய் 3,500 கோடியும் மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கியுள்ளது என தெரிவித்தார். டெல்லியில் பாஜக ஆட்சி அமைந்ததை போல 2026இல் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.